வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் சமூக நீதி வரலாறு தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்த களம் என்று சொன்னால் அது வைக்கம் போராட்ட களம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு நிறைவு விழா, குறிப்பாக வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரினுடைய பங்களிப்பு தொடர்பான 100ஆண்டு நிறைவு விழா இன்று கேரள மாநிலம் வைக்கத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வைக்கம் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் தந்தை பெரியாருக்கு எழுப்பப்பட்டுள்ள நினைவகமும் அதே நேரத்தில் ஒரு நூலகமும் புதுப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசால் திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது 2 மாநிலங்களின் சங்கமம் மட்டும் கிடையாது, இது திராவிட இனத்தினுடைய ஒரு சங்கமம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வைக்கம் போராட்ட வரலாறும் அதே நேரத்தில் வைக்கம் போராட்டமும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த 100ஆண்டு விழா நிறைவும் சொல்லுகின்ற செய்திகள் என்பது பல இருக்கின்றன. நாம் அது தொடர்பாக பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் 2 பேருடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்யலாம். 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சிவவீரபாண்டியன் சார், உங்ககிட்ட இருந்து ஒரு திராவிட இயக்க தமிழர் பேரவை என்கின்ற ஒரு திராவிட இயக்க அமைப்பினுடைய தலைவராகவும் எப்படி பாக்குறீங்க? இன்றைய நிகழ்வு எப்படி இருந்துச்சு? நம்ம வைக்கம் போராட்டம் பெரியார் அப்புறம் பேசலாம். இன்றைக்கு வைக்கத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இன்றைய அந்த நிகழ்வு போல வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். ஒரு 100ஆண்டுக்கு பிறகு இந்த நாள் இன்றைக்கு நினைவு கூறப்பட்டிருக்கிறது. வெறும் மணிமண்டபமாக இல்லாமல் ஒரு நூலகமும் திறக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 2 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு 2 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். ஐயா பெரியார் அவர்களினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ஆசிரியர் அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு 100ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று அன்றைக்கு யாரும் கருதி இருக்க மாட்டார்கள். 2 பேர் அந்த தெருக்களிலே நடப்பதற்கு கூட ஒரு உரிமை இல்லை என்கிற கட்டத்தில் போராடியவர்கள். காலங்கள் மாறுகின்றன, காட்சிகள் மாறுகின்றன. யார் ஒடுக்கப்பட்டார்களோ, யார் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களினுடைய வாரிசுகள் 2 பக்கங்களிலேயும் அரசு முதலமைச்சர்களாகவும் வந்திருக்கிறார்கள். 2 அரசுகளின் முதலமைச்சர்களும் கலந்து கொள்வது என்பதே சிறப்பானது. 2 மாநிலங்களின் முதல்வர்கள் இப்படியெல்லாம் ஒரு விழாவில் கலந்து கொண்டு விட முடியாது. அது மிக அரிதும் அரிதானது. இந்த நிகழ்வே அரிதானது என்பதால் என்னோட ஆச்சு அந்த விழா 2 பேரும் பேசி இருக்கிற அந்த உரைகள் நாம் பார்த்தோம். அண்மையிலே கூட என்ன சொன்னார்கள் என்றால், இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நடந்தால் கூட குற்றமில்லை, அவர் பெரியார் வழியில் நடக்கிறாரே என்று சிலர் கவலைப்பட்டார்கள். அவர்கள் கவலையையும் காய்ச்சலையும் கொஞ்சம் கூட்டுகிற மாதிரியும் சிறப்பாக நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் திருமாவளவன் பங்கேற்றிருக்கிறார். எனவே இந்த நிகழ்வு மறுபடியும் அன்றைய வரலாற்றை போல இன்றைய நிகழ்வும் குறிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்க சொன்னீங்க, உங்களுக்கெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு குறிப்பாக பெரியார் மீதான ஒரு பற்று இருக்கிறவர்களுக்கு, பெரியார் மீதான மரியாதை இருக்கிறவர்களுக்கு, திராவிட இயக்கத்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட இனத்தினுடைய எதிரிகளுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதல் கட்ட பதிவுல இருந்து தெரியுது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாநில முதல்வர்களையும் தாண்டி இன்றைக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சமூக நீதி போராளிக்கு, ஒரு எழுத்தாளருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 மாநிலங்களின் இணைப்பு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாமா? இணைந்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு
சொல்லலாம். வாய்ப்பிருந்தால் ஆந்திரா தெலுங்கானாவையும் சேர்த்து கொண்டால் திராவிட நாடு என்பது ஒரு நிறைவடைகிறது என்று கூட எனக்கு தோன்றுகிறது. இயல்பாகவே இந்த வட இந்தியா தென்னிந்தியா என்பது நிலவியல் அமைப்பின்படியே அமைந்திருக்கிற பிரிவுகள். இது செயற்கையானதல்ல, இயற்கையாகவே நிலவியல் அடிப்படையிலேயே இந்த விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. ஒரு மொழியும் இன்னொரு மொழியும் சகோதர மொழிகளாக தொடர்புடைய மொழிகளாக இருக்கின்றன. எனவே இந்த விழாவிலே தமிழ்நாடு கேரளம் மட்டுமின்றி கர்நாடகத்திற்கும் ஒரு பங்கு வந்திருக்கிறது என்பதும் பாராட்டிற்குரியது, மகிழ்ச்சி. நன்றி 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 சார். அப்படியே இணைப்பில் இறங்கி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட திமுகவின் சார்பில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் இணைகிறார். அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். 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 இன்றைய நிகழ்வு வைக்கத்தில் நடந்த வைக்கம் நூற்றாண்டு போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா எப்படி இருந்தது சார்? உங்களுடைய பார்வை, அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது என்று நாம் பேசிக்கொண்டிருந்தது வேறு விஷயம் என்றாலும் கூட, அந்த நிகழ்வுக்கான அந்த இடத்தில் 2 முதலமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஐயா பெரியார் என்கிற மிகப்பெரிய போராளிக்கு, ஒரு திராவிட சமூகத்தினுடைய ஒரு தலைவருக்கு, இன்றைக்கு நாம் அந்த போராட்டத்தின் 100ஆண்டு விழாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருப்பது, அது மட்டுமல்ல, ஏறத்தாழ ஐயா பெரியார் கண்ட கனவில் அவர் கடைசி நேரத்தில் அவர் நெஞ்சில் குத்தி கொண்டிருந்த ஒரு முள் என்று சொல்வதாக, அனைத்து சாதியினரும் அச்சராக முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்த ஐயா பெரியாருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அதையும் நிறைவேற்றி காட்டிவிட்டு அந்த போராட்டத்தினுடைய இந்த 100ஆண்டு விழாவை திறந்து வைத்திருப்பது என்பது உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது மட்டுமல்ல, ஐயா பெரியார் என்கிற அந்த மாபெரும் சமூக போராளிக்கு நாம் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு நன்றி காணிக்கையாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிகழ்வை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது பார்ப்பனியவாதிகளினுடைய கூட்டம் ஓங்கி நிற்கிற நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு போராட்டம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தாலும் கூட இன்னும் வேகமாக நாம் ஐயா பெரியாரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், பெரியாரின் பேரப்பிள்ளைகளாக நமக்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு இந்த விழா பயன்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த பணியை முன்னெடுத்த நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு உட்பட அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்லாது அதிகாரிகளுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக சார், நன்றி. நம்ம பேசலாம். பிரியன் சார், அவங்க 2 பேரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா அது அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அல்லது அப்படிதான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. இப்போ பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை, இன்னைக்கு 2 மாநில அரசுகளும் இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக இன்னைக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் பதிவு பண்ணும்போது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? கண்டிப்பாக அது இந்த கொண்டாட்டம் அல்லது இந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டம் என்பது ஒரு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த பழைய விஷயங்கள் எப்படி சமூகம் இருந்தது, அது எப்படி அது மாற்றப்பட்டது, அதுக்கு மாற்றினதுக்கு யார் காரணம், இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமூகத்துக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வச்சு அந்த ஏற்றி வைக்கப்பட்ட அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. அது எரிஞ்சிட்ருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம சமூக நீதி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி வந்திருக்கோம். இந்த மாதிரியான அடித்தட்டு மக்களுக்கான பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வெல்லாம் இப்போ வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலுமே முதல்வர் இன்றைக்கி பேசின மாதிரி அந்த தீண்டாமை என்ற விஷயத்துலேருந்து இன்றைக்கி நம்ம அதை யார் ஒரு கோவிலுக்குள்ளே போகக்கூடாதோ அவர்களே கோவிலுக்குள்ளே கருவறைக்கு போகிற அளவுக்கு நம்ம இங்கே திராவிட இயக்கங்கள் ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் இன்றைக்கி சமூகத்தில் முற்றிலும் இந்த சமூக கொடுமைகள்லாம் ஓஞ்சிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இன்னும் கௌரவ கொலைகள், இந்த சாதிச்சனியன்கள் இன்னும் இங்கே இருக்குது. அது கௌரவ கொலைகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் கோவிலில் பட்டியல் நிறுத்தவர் சில கிராமங்களில் போக முடியாத நிலை இருக்க தான் செய்யல. பட்டியல் நிறுத்தவருக்கு பலவிதமான விஷயங்கள், அநியாயங்கள், அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் நமக்கு இந்த மாதிரியான விழாக்கள்லாம் நமக்கு இன்னும் நிறையா செய்ய வேண்டிய பணிகள்
இன்னும் ஏன்னா கண்டிப்பாக. சில ஏன்னா நம்முடைய சக்திகள் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு நிகழ்ச்சியில கூட அதை தான் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்கிறது, இன்னும் பயணம் நம்முடைய ரொம்ப பயணம் மோசமான தொடரணும் விஷயம் அப்படின்றதையும் என்னன்னா, பதிவு சில பண்றாரு. சக்திகள் வந்து ஓட்டுக்காக திருப்பி நம்ம அந்த சாதி பிரிவினைகள்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு அரசியலுக்காக சில விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த திராவிட இயக்கத்தோட முக்கியமான மையக்கருத்தான சமத்துவம் இருக்குல்ல, அந்த சமத்துவத்தை நோக்கி போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு விழாவாக தான் இது இருந்திருக்கு. அதில் வந்து கேரளா முதல்வர் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு லோக்கல் இஷ்யூவாக பார்க்காதீங்க, இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்சுவலாக. ஸோ நேஷனல் இஷ்யூவாக பார்க்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அக்கேஷனை பயன்படுத்திட்டு அவர் வந்து மாநிலங்களுக்கு இந்த மத்திய அரசு எப்படி வஞ்சிக்கிறது, எப்படி அதிகாரங்களை பறிக்கிறது, இன்க்ளூடிங் கனிம வள சட்டம் போன்ற விஷயங்கள்லாம் வருது இல்லை, எப்படி அதிகாரங்களை பறிக்கிறது, நம்ம எப்படி போராட வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த அக்கேஷனை பயன்படுத்திட்டு 2 மாநிலத்துக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குது போன்ற விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த விழான்றது வந்து ஒரு சமூக கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு விடுதலை கிடைத்த ஒரு நூற்றாண்டு விழா அப்படின்ற அந்த ஆங்கிளில் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நம்ம போக வேண்டிய தூரமும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற விழாவாகவும் இது இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். அது முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறார். சட்டங்கள் இருந்தாலும் கூட மக்களுடைய மனமாற்றம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது அப்படிங்கிறதே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுபவி சார், இப்போ வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொன்னாலே, அல்லது வைக்கம்னு சொன்னாலே உடனடியாக நினைவுக்கு வருகின்ற பெயர் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய பெயராக தான் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு பெயராகவே இன்றைக்கு வந்து அது மாறி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கான ஆதாரங்கள் இவ்வளவு இருந்தும் கூட நிறைய பேர் புத்தகமெல்லாம் கூட எழுதினாங்க, வைக்கம் பெரியார் வைக்கம் வீரரா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இன்றைக்கு அதற்கெல்லாம் வந்து இனிமேல் இந்த கேள்விக்கே இங்க இடம் கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு செய்திருக்கிறார். எல்லாருக்குமான ஒரு பதிலாக இது அமைந்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு விழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லை. எழுத்தாளர் பிரியன் சொன்னது போல எப்போதும் அது ஒரு வரலாற்று குறிப்பு, ஒரு மைல்கல். உண்மையாக தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டுமானால், எனக்கு அந்த விழாவில் போய் கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்கிற ஒரு ஏக்கமும் குற்ற உணர்வும் கூட இருக்கிறது. நான் தொடர்ச்சியாக இங்கே நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதால் என்னால் செல்ல முடியவில்லை. நேற்று இரவு நான் திருவரம்பூர் பொதுக்கூட்டத்தில் இருந்தேன். ஆனாலும் போயிருக்க வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் எப்போதோ வந்து போகிற அல்லது வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகிற விழா இல்லை, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வந்திருக்கிற ஒன்று. இதில் எதனை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் என்றால், இந்த விழா 2-3 நோக்கங்களை உடையது. ஒன்று, பழையதை மிக சரியாக வரலாற்றில் மறுபடியும் நிலைநிறுத்துவது. அதை விட பெரியது என்ன என்றால், அந்த வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான செய்தி. வைக்கம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த வைக்கத்தை பற்றி, பெரியாரினுடைய பங்களிப்பை பற்றி பலர் அந்த செய்திகளை குறைத்தும் மறைத்தும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் எப்போதும் உண்மைதான் வெல்லும். அந்த உண்மையை எடுத்து சொல்லுவதும் அவருடைய நோக்கம். அதற்காக மிக சுருக்கமாக ஒரு செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். 1924 நடந்த போராட்டம் அது கருவுரைக்குள்ளே போகவோ கோயிலுக்குள்ளே போகவோ தடை என்பதற்காக கூட இல்லை. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்கடி நடப்பதற்கே தடை. அதுதான் மிக முக்கியமான செய்தி. அந்த தெருக்களிலேயே நடக்கக்கூடாது. அப்போது அந்த போராட்டத்தை தொடங்கியவர்கள் கேரளாவை சேர்ந்த நண்பர்கள் தான். ஆனால் சிறையில் இருந்து ஐயா பெரியாருக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஜார்ஜ் ஜோசப் அந்த கடிதத்தை சிறையில் இருந்து ரகசியமாக அனுப்பி வைக்கிறார். நாங்கள் போராட்டத்தை தொடங்கினோம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அரசினுடைய ஒடுக்குமுறை இருக்கிறது. முதல் வரிசையில் இருந்த 19 தலைவர்கள் நாங்கள் கைதாகி உள்ளே இருக்கிறோம். எனவே நீங்கள் உடனடியாக வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்ற அந்த கடிதம் அப்படியே இருக்கிறது. இந்த போராட்டத்தில் 10ஓடு 11ஆக அல்ல, இந்த போராட்டத்திற்கு நீங்கள் வந்து தலைமை ஏற்று நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் ஜார்ஜ். அப்போ பெரியார் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் பங்கேற்றார் என்ற சொற்றொடர் சரியானது கிடையாது இல்லையா? அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார் அப்படின்றதா சரியானதாக இருக்கும். அதற்கு பிறகு வரலாறு முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்தான் தலைமை ஏற்றார். அப்போது என்ன இன்னொரு பாருங்க வியப்பான ஒன்றிணைவு என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அந்த கடிதம் வந்து சேர்ந்த போது ஐயா மதுரை மாவட்டத்திலே காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார், சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த கடிதம் என்று ஒரு கொண்டு வந்து கொடுக்கிறார். அது எந்த ஊர் என்றால், உத்தமபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பண்ணைப்புறம் என்கிற ஊரில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
இளையராஜா பிறந்த அந்த ஊரில் பாவலர் வரதராஜன் வரதராஜன் என்றுதான் சரியாக நாம் சொல்ல வேண்டும். அரசியல் அடிப்படையில் ஓகே அவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே பெரியார் அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது வருகிறது. உடனடியாக புறப்பட்டு ஈரோட்டுக்கு வருகிறார். அந்த அலைச்சல் காரணமாக அவருக்கு வயிற்றுப்போக்கும் ஒரு வயிற்று வலியும் ஏற்படுகிறது. ஆனாலும் இங்கே வைக்கம் போக வேண்டும் என்பதற்காக நாகம்மையார் இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், நேற்றைக்கு கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தேன், இப்போது எல்லாம் சரியாகி விட்டது என்று பொய் சொல்லிவிட்டுத்தான் அப்படித்தான் சொல்லிவிட்டு அவர் சென்றார். அங்கே 2 பெரிய முரண்கள் இருந்தன. நான் இப்போதே சொல்லலாமா அல்லது அடுத்த சுற்றில் சொல்லலாமா? சொல்லுங்க நீங்க. 2 பெரிய முரண்கள் வைக்கம் போராட்டத்திலே இருந்தன. ஒன்று, பெரியார் அங்கே போன உடனே அவர் தலைமையேற்று போராட்டத்துக்கான திட்டங்களை மறுத்தார், கூட்டங்களில் பேசினார். ஆனால் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்படவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய காவலர்கள் எல்லோரும் வந்தார்கள். சரி, வந்து விட்டார்கள் என்று பெரியார் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு புறப்பட தயாராகிற போது அவர்கள் வணக்கம் சொல்லி, அரசரினுடைய வரவேற்பை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், அரசர் உங்களை விருந்தாளியாக நடத்த சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லா வசதிகளையும் செய்து தர சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன அந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்களுக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. இவர் போராட்டத்துக்கு தலைமையேற்க வந்திருக்கிறாரா அல்லது ஒரு சமரசம் செய்ய வந்திருக்கிறாரா என்று பெரியார் சொல்லுகிறார். நான் அவருக்கு நண்பர் தான், ஆனால் இப்போது நான் விருந்தாளியாகவோ அவருடைய நண்பராகவோ வரவில்லை, ஒரு போராட்டக்காரராக வந்திருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு தெரியும், அந்த திருவிதாங்கூர் அரசர் எப்போது டெல்லிக்கு போனாலும் ஈரோட்டில் இறங்கி ஐயாவினுடைய வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டுதான் அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்பு உண்டு, நெருக்கம் உண்டு. அரசருக்கு என்ன ஆசை என்றால், எனவே இப்போது இவரை விருந்தாளியாக உபசரிக்கலாம் என்று கருதுகிறார். பெரியார் கேட்கவில்லை. அதற்கு பிறகு 22/4/1924 அன்று அவர் கைது செய்யப்பட்டு அருவிக்குத்து என்கிற இடத்தில் 1 மாதம் சிறையில் வைக்கப்படுகிறார். வந்ததற்கு பிறகு மீண்டும் அதே இடத்துக்கு போய் மீண்டும் அதே செய்திகளை பேசுகிற போது மறுபடியும் கைது செய்யப்படுகிறார். 2வது 6 மாத கடுங்காவல். என்ன முரண் என்றால், போராட்டத்துக்கு போனவரை அரசாங்கம் வந்து அழைத்தது, விருந்தாளியாக கூப்பிட்டது என்பது உண்மை. இன்னொரு பெரிய முரண், அவர் மறுபடியும் கைதாகி சிறையில 6 மாத சிறையில இருக்கிற போது மன்னருக்கு இப்போது கோபம் வந்து விட்டது. அரசர் பழைய விருந்தாளியாக இல்லாமல் இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு போராட்டத்தை தூண்டுகிறார்கள். அது மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்று விட்டது. ஐயா பிறகுதான், ஐயா பெரியாருக்கு பிறகு. எனவே அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு யாகம் நடத்தினார், சத்ரு சம்ஹார யாகம், எதிரியை அழிக்கிற யாகத்தை அரசர் நடத்தினார். ஆனால் அந்த யாகம் என்ன காரணமோ தெரியவில்லை, திரும்பி பாய்ந்து விட்டது. அரசர் இறந்து போய்விட்டார். பெரியார் கைது செய்யப்பட்ட 4வது மாதம் அரசர் இறந்து போய், அவர் இறந்ததற்கு பிறகு சிறையில் இருந்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படித்தான் பெரியார் வந்தார். 2 முரண்கள், போராளியை அரசு விருந்தாளியாக நீங்க சொல்லும் போதுதான் தோன்றுகிறது. அதாவது முதலில் அரசு விருந்தினராக அவரை வரவேற்று உபசரிக்க நினைத்த ஒரு அரசு, சிறையில் அவருக்கு அரசியல் கைதி என்ற ஒரு நிலையை கூட கொடுக்காமல் கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலியால் பிணைத்து இருந்தார்கள். அப்படிங்கிறது அவருடைய போராட்டத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை நமக்கு புரிய வைக்குது. ரவீந்திரன் சார், அதாவது கடந்த கால வரலாறும் நிகழ்கால அரசியலும் இன்றைய விழாவில் எதிரொலித்தது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா 2 முதலமைச்சர்களும் பேசும்போதுமே கடந்த கால வரலாறையும் தொட்டு, அதே நேரத்தில் நிகழ்கால அரசியலையும் இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்ல. அதான், அதாவது நீங்க சொல்றப்போ ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. அதாவது ஐயா பல அதிகமான அவருடைய புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லும்போது, அதாவது 1892 விவேகானந்தர் கேரளா போறார். போனப்போ அங்க இருந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு, இது ஒரு பைத்தியக்காரர்களின் புகலிடமாக இருக்கிறது இந்த கேரளா. அதாவது அவங்க இருந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுது. இந்த மாற்றத்தை ஐயா பெரியார் எனக்கு என்னன்னா, ஐயா பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஆச்சரியம் எது என்றால், ஐயா பெரியார் இத சொல்றாரு. அவரு நவசக்தியில அன்னைக்கு திருவிக ஐயா இத பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆகஸ்ட் மாசத்துல
அதாவது வைக்கம் வீரரின் சொற்பொழிவு அப்படின்னு போட்டு ஐயா பெரியார் பேசின பேச்சு அதுல கொண்டு வர்றாரு. அதுல இந்த ஒரு வரி நான் சொல்றேன். அதாவது நீங்கள் ஐயா சொல்றாரு, கேரள மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்ப நான் சொல்ற இந்த மூட நம்பிக்கையை மட்டும் விட்டு ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அறிவு, உங்களுக்கு இருக்கிற உழைப்பு, உங்களுக்கு இருக்கிற பேராற்றல், இதை சரியான பாதையில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் மாகாணம் ஒரு முக்கிய மாகாணமாக இந்த நாட்டில் உருவெடுக்கும். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. அதாவது அவர் போராட்டத்துக்கு கூப்பிடுற மக்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, டேய் இது இப்படி இதோட நின்றாதரா, நம்ம உள்ள நுழையிறதோட நிக்காதரா, இந்த விடுதலைகள் ஒவ்வொரு சமூக விடுதலையாக பெற பெற நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தி. இன்னொரு முரண் அண்ணன் எங்க பேராசிரியர் சுபவி ஐயா அதை சுட்டி காட்டினாரு. அதுலயும் ஒரு முரண். என்ன முரண் அப்படின்னா, சில நேரங்கள்ல எதிரிகள் வளர்த்த நம்பிக்கையே நமக்கு பாசிட்டிவா அமைஞ்சிடும். அதுதான் போராட்டத்தினுடைய வெற்றி. அதாவது ஐயா பெரியார் அதை பதிவு செய்யறார். அண்ணன் சொன்னாரு, இந்த நம்ம அவங்க சாவுறதுக்காக நடத்துற சங்கார யாகம் இது நடந்துச்சு. அந்த இரவுல பட்டாசு கிட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும்போது ஐயா போலீஸ்காரன்ட்ட கேட்டிருக்காரு, யோ என்னையா விசேஷம் அப்படின்னு. அப்ப அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அவங்க இது இறந்து போனாரு, அதனால இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் இறந்ததுனால இவங்களை எல்லாம் விடுதலை பண்றாங்க அன்னைக்கு. அப்ப ஐயா பதிவு செய்யறார். என்ன பதிவு செய்யறார் அப்படின்னா, இது மக்கள்கிட்ட ஐயா பெரியாருக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவை பெற்று தருது. எப்படி பெற்று தருதுன்னா, இந்த சத்குரு சம்ஹார யாகத்துல அரசர் புழைச்சிருக்கணும், இவனெல்லாம் செத்துருக்கணும். ஆனா இவங்க எல்லாரும் புழைச்சிருக்காங்க, அரசர் செத்து போனார். எனவே கடவுள் நமக்கு அனுப்பிய தூதன் தான் இவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர் மேல ஆதரவு அமோகமா பெருகுது. அதாவது நடந்தது ஒரு யதார்த்தமான சூழல். ஐயா அதை நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவரு இணைக்கல. அது ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. நான் அதை பத்தி கவலைப்படல. நம்ம அடுத்த போராட்டத்துக்கு போறோம். ஆனால் எந்த நம்பிக்கையின்பால் அவர்களை, எந்த மூட நம்பிக்கையின்பால் அல்லது குருட்டு நம்பிக்கையின்பால் அந்த மக்களை அடக்கி வச்சிருந்தாங்களோ, அந்த குருட்டு நம்பிக்கை அல்லது அந்த மூட நம்பிக்கையே நமக்கு ஆதரவாக மாறுகிறது. அதாவது இந்த போராட்டத்தை போராடுகிறவன் நல்லவன், இதை எதிர்த்ததுனால அரசர் செத்து போனார் என்ற ஒரு நம்பிக்கை, பெரும் ஒரு ஆதரவு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் கேட்டீங்க, அது அண்ணனும் சொன்னாங்க. ஆனா நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு தலைமை தாங்கினது எங்க ஐயா தான் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையாம்பாங்க. ஆனா C.W. எட்வர்டு காட்டன் அப்படிங்கிறவர் தான் அன்னைக்கு திருவிதாங்கூர்ல அரசு அதிகாரியாக இருந்த இங்கிலீஷ்காரன். அவர் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா, இந்த இடத்தில் இல்லாமல் வெளியே இருந்து வந்த அவர் தலைமை தாங்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் பிசுபிசுத்து போயிருக்கும். அப்படியே ஸ்டேட்மெண்ட். நம்ம எழுதுறோம், ஐயா அதியமான் எழுதுறாரு, ஐயா முத்தையா எழுதுறாரு அப்படின்னா அதை நம்ம திருச்சோம் புரிச்சோம் பேசுவாங்க. காட்டனுக்கு அந்த அவசியம் கிடையாது. C.W. காட்டனுக்கு ஐயாவை பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா அவரு பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பதிவு பண்ணியிருக்காரு, நாங்க ஏறத்தாழ இது பிசு பிசுங்கிற அளவுக்கு நாங்க கொண்டு போயிட்டோம், வெளியே வந்த அவர் தலைமை தாங்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் என்றைக்கோ முடிவெட்டது. அப்போ இந்த போராட்டம் வெற்றி பெற்றதற்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்கள் அல்லது கேரள மக்கள் சொல்லுவதை விட அந்நிய தேசத்தில் இருந்த ஒரு அதிகாரி பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு மேல் இந்த குப்பை கூலங்களுக்கு நாம் பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். நன்றி பிரியன் சார். இப்போ இன்றைக்கு 2 முதலமைச்சர்களும் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது, நீங்கள் ஏற்கனவே கேரள முதல்வர் பேசிய விஷயங்களை நீங்கள் தொட்டு காட்டினீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி சொல்லுகின்ற செய்தி அப்படிங்கிறது இன்றைய நிகழ்கால அரசியலுக்கு, இன்றைய சூழலுக்கு, இந்த மக்களுக்கு சொல்கின்ற செய்தி அப்படின்னு நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதாவது இந்த வரலாறு ஒரு தடவை படித்தாங்கன்னாலே பெரியாருடைய அந்த ஈடுபாடு இருக்குல்ல, அவரோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அந்த விளிம்பு நிலை மக்கள்
அவர்களுக்கான விடுதலையை வந்து அவர் போராடின விஷயங்கள் இருக்கு. ஒரு கோவிலுக்குள்ளே போகிறது கூட விஷயம் இல்லை, அந்த ரோட்டில் போகிறதுக்கே இப்ப இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. இது சாதாரணமாக நினைப்பாங்க, போராட்டம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ரோட்டில் கூட நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கே நீங்கள் பெரிய போராட்டத்தை 1.5 வருஷ காலம் நடத்திருந்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, எவ்வளோ மோசமான ஒரு சமூகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக அது இத்தனைக்கும் வந்து திருவாங்கூர் ராஜா வந்து பெரியார் அவர்களின் நண்பராக வேறு இருக்கார். அவர் வந்து சார் சொன்ன மாதிரி, சுபவி சார் சொன்ன மாதிரி அவரை வரவேற்கிறதுக்கு ஆள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காரு, அவர் போராட வந்திருக்காரு. இவர் போராட போனது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி, இவருடைய சிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அவங்களும் போய் அங்கே போராடுறாங்க. முதல்ல தெரியாத போராடுறத தவிர அப்புறம் அவங்களும் வந்து இவரோட சேர்ந்து போராடுறாங்க. இது ரெண்டாவது வந்து பெரியார் தான் வந்து அதுக்கு தலைமை வகிச்சாருன்னு வந்து பலவிதமான ஆதாரங்கள் இருக்குங்க. இது வந்து யாரும் இப்போ கேள்வி கேட்டு வந்து சும்மா பெரியாரை வந்து அவரை வந்து ஒரு அலட்சியப்படுத்தணும், இல்லை அவருக்கு வந்து ஒரு களங்கம் கற்பிக்கணுன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் பேசுகிறவங்கள நம்ம விட்டுடலாம். அது எப்போதுமே தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பட் அவர் தான் இந்த வைக்கம் போராட்டத்தோட முக்கிய ஒரு வீரராக இருந்திருக்காரு, ஒரு லீடராக இருந்திருக்காருன்னு பல சம்பவங்கள்லாம் இருக்குது. அவர் முதல் தடவை 1 மாதம் ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் 114 நாள் அங்கே வைக்கத்தில் இருந்திருக்காருங்க. அவர் அதில் 74 நாள் ஜெயிலில் இருந்திருக்காருங்க. யாராவது இன்னொரு ஏரியாவில் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இன்னொரு திருவாங்கூர் மகாராஜாவோட அவருடைய ஆளுமை கீழே இருக்கிற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம். அங்கே போயிட்டு ஒருத்தர் வந்து 74 நாள் ஜெயிலில் இருக்கார், 114 நாள் அந்த ஊர்லேயே இருக்கார். அவர் மேலேயே வன்முறையை காட்டுறாங்க, அழிக்க வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து அவர் சுற்று வட்டாரத்தில் போய் பேசுகிறாரு, மக்களை வந்து திரட்டுறாரு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த காலத்து தலைமுறைக்கு வந்து இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இந்த விழா எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்காக வந்து இன்னொரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நாராயணகுரு ஈழவர்களுக்காக போகிறாங்க. நாராயணகுரு, காந்தி அண்ட் பெரியார் 3 பேர் சேர்ந்து அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. காந்தியோட சில நடைமுறைகள் பின்னாடி ஒத்துக்கலன்னு பெரியார் வெளியில் வந்தது வேறு விஷயம். பட் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த போராட்ட காலகட்டத்தில் காந்தி இதில் இருந்திருக்கார். ரெண்டாவது வந்து 27 நாள் ஜெயிலில் இருந்தபோது பெரியார் அவர்கள் இதே வைக்கம் விஷயத்தில் அப்போ வந்து ராஜாஜி ஒரு லெட்டர் எழுதுறாரு, இந்துக்கு எழுதுறாரு. லெட்டரில் பெரியாரை வந்து ரொம்ப மோசமாக நடத்துறீங்க, அவர் வந்து ஒரு அரசியல் கைதி, அவருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு, கைதி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவரை வந்து விலங்குகள்லாம் போட்டு விட்டு நடத்துறீங்க, இது திருவாங்கூர் ராஜா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சரியில்லைன்னு ராஜாஜி எழுதின லெட்டர் இன்றைக்கி இண்டியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் வந்து அங்கே வந்த எல்லா தலைவர்களுமே, அது ராஜாஜி ஆகட்டும் அல்லது பல பெரியவர்கள்லாம் இந்தியா முழுக்க விசிட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பெரியாரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெரியாரோட டைரக்ஷன் பண்ணி தான் அந்த வைக்கத்துக்கு மகாராணியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பெரியாரோடு ஆலோசனை செஞ்சுட்டு தான் போறாரு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, பெரியார் தான் அந்த லீட் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அவங்க வந்து லீட் பண்ண பார்த்தாங்க, அவர்களால் போராட முடியலன்னா ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, ரகசிய லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் பெரியார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கார். அவர் வந்து அந்த பதவியை என்ன பண்ணுறாரு, ராஜாஜிட்ட டெம்பரரியாக கொடுத்துட்டு தான் அவர் போகிறார். ஆக்சுவலாக போகிறது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் நன்கொடை வேறு கொடுக்குறாரு அந்த போராட்டத்துக்கு. 1000 ரூபாய் நன்கொடை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 74 நாள் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக அதுவும் சுபவையா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதுரையில் கூட்டத்தில் பேசிட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெரியார் பல பேர் வந்து விடுதலை போராட்டங்களில் பல நாள் ஜெயிலில் இருந்திருப்பாங்க. பட் இது வந்து ஒரு சமூகத்தில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கான ஒரு உரிமையை பெறுவதற்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து அவருடைய சொந்த மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு 114 நாட்கள் வந்து போராடிட்டு இருக்காரு. அதில் 74 நாட்கள் ஜெயிலில் இருக்கார். அப்படின்னா இது வந்து அவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்காக சில பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க, சில பேர் பதிவு போடுறாங்கன்னா அதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவர்களெல்லாம் உண்மையிலேயே மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாதவங்க, இல்லை சமூக பற்று இல்லாதவங்க, சமூகத்தில் சமத்துவம் வேணும்னு நினைக்காதவங்க. ஆக்சுவலாக கண்டிப்பா அதுவும் 2 முறை இந்த வைக்கம் போராட்டத்தின் போது சிறை சென்ற ஒரே தலைவர் வந்து 3வது தடவையும் ஜெயிலுக்கு போயிருக்காரு. 3வது தடவை ஈரோட்ல இருக்கும்போது அரெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 3rd டைம்ல ஈரோடு, அது வந்து ஈஸ்ட் இந்தியா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா மறுபடியும் அவரை போக கூடாது வைக்கத்துக்கு, அதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா சார். சுபவி சார், இப்போ வைக்கம் போராட்டத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு நீங்க எங்க இருந்து தொடங்குவீங்க? ஏன்னா இப்போ வைக்கம் போராட்டத்தில் ஈடுபடும் போது தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கிறார். 25 காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி, அதன் தொடர்ச்சியாக அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல வைக்கம் போராட்டம் தந்தை பெரியாரிடம் வேறொரு மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு தீவிரமான போராட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா?
நான் இதற்கு இதுதான் இன்றைய நிகழ்வினுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தி. ஆனால் இதற்கு முன்னால் போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். நம்முடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சிறையில பெரியார் இருக்கிற போது வெடியெல்லாம் வெடித்தார்கள், காரணம் கேட்டால் அரசர் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் என்று. ஆனால் அது ஐயா எழுதி இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டது என்றால், என்னப்பா வெடியெல்லாம் வெடிக்கிறீங்கன்னு கேட்ட போது மன்னர் திருநாள் எங்கி விட்டார்னு சொன்னாங்க. மன்னர் திருநாள் எங்கி விட்டார் என்னன்னு முதல்ல ஐயாவுக்கு குழப்பமா இருக்கு. திருநாடு எங்கி விட்டார்னா இந்த நாட்டை விட்டு மேலுலகம் என்கிற நாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு. இப்போது கூட நாமெல்லாம் செத்து போயிட்டோம்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சில பேர் வந்துட்டு முக்தி அடைஞ்சார்கள், அது மாதிரிதான். இது ரெண்டாவது ரவீந்திரன் சொன்னதை ஒட்டி தொடர்ச்சியாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்யாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதியமானுடைய நூல் சொன்னார், கண்டிப்பாக 2 நூல்களை தமிழர்கள் எல்லோரும் படித்தாலும். ஒன்று பழ அதியமான் எழுதியிருக்கிற புத்தகம், இன்னொன்று பேராசிரியர் புவியரசு அவர்கள் வைக்கம் போராட்டம் பற்றி அவருடைய ஆய்வு. 2 நூல்களும் மிக தெளிவாக எல்லா புள்ளிவரங்களையும் தருகின்றன. மூன்றாவது, நீங்கள் சொன்னது போல அவதூறு எழுப்புகிறவர்களுக்கு மிக சரியான பதிலை சுகுணா திவாகர் அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு செய்தி. இப்போது உங்கள் கேள்விக்கு நான் வந்து விடுகிறேன். அதாவது அடுத்த கட்டம் என்ன என்பதுதான். எப்போதும் எந்த ஒரு போராட்டமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, அங்கிருந்து நாம் அடுத்த திசையில் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அது முன்னிறுத்தப்படுகிறது. இன்றைக்கு அது இருக்கிறது. ரவீந்திரன் சொன்னது போல என் நெஞ்சில் தைத்த முள் என்று பெரியார் அதைத்தான் சொன்னார். அந்த முள் இன்னமும் முற்றிலுமாக அகற்றப்படவில்லை. தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். இன்னமும் அகற்றப்படவில்லை. இன்னமும் பல செய்திகள். இப்போது கருவறைக்குள் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது ஒரு சரியான கோரிக்கை தான். ஆனால் எங்கே எதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், கருவறைக்குள் தமிழ் போனால் போதும் என்று சிலர் கருதுகிறார்கள். தமிழரும் போக வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தமிழ் மட்டும் போனால் போதாது, தமிழரும் போக வேண்டும். இது 2க்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதாவது தமிழ் மட்டும் உள்ளே போனால் போதும் என்றால், உள்ளே இருக்கிற அந்த அர்ச்சகர் அல்லது அதே ஜாதியை சார்ந்தவராக இருக்கலாம், மொழி மட்டும் போய்விட்டால் அதிலே திருப்தி அடைந்து போராட்டம் இல்லாமல் செய்துவிட வேண்டும். நமக்கு மொழி முக்கியமானதுதான். மொழியை விட சாதிய கொடுமை இன்னமும் கூடுதலாக நினைக்கப்பட வேண்டியது. எனவே மொழி மட்டும் உள்ளே போவதல்ல, சாதி கடந்து எல்லோரும் உள்ளே போக வேண்டும் என்பதுதான். இதெல்லாம் இந்த வைக்கம் போராட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவுகள். ஒரு சின்ன குறுக்கீடு, இதுல ஒரு கேள்வி மட்டும். இப்போ அதாவது தமிழ் மட்டும் உள்ளே போனால் போதாது, தமிழனும் உள்ளே போக வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்ப இப்ப வரைக்கும் இருந்தவர்கள் அங்க தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இது வரைக்கும் அப்ப கருவறையில் அந்த வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள், அர்ச்சனை செய்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? இது ஒரு பெரிய விவாதம், யார் தமிழர்கள் என்பது. நான் இப்படி சொல்லுகிறேன், அவர்களை தமிழர்கள் என்று ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் எல்லா தமிழர்களும் போவதற்கான உரிமை வேண்டும். தமிழர்கள் எல்லோரும் போவதற்கான உரிமை வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவர்கள், சாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அந்த சாதியில் பிறந்தவர்கள் கூட எல்லோரும் போக முடியாது, நாங்க போக முடியாது என்பார்கள். ஏன் போக முடியாது? ஆகமங்களை சரியாக கற்றவர்கள் போகலாம் என்றுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகிறது. எனவே அத்தனை பேருக்கும் அந்த உரிமை வேண்டும். இன்றைக்கும் அந்த சட்டம் வந்தாலும் நடைமுறையில் அதற்கான எதிர்ப்புகள், அதற்கான திரிபு வாதங்கள் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நீதிமன்றங்களில் கூட சில தீர்ப்புகள் எதிராக வந்திருக்கின்றன. அதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். தமிழர்கள் எல்லா தமிழர்களுக்கும் போகிற உரிமை வேண்டும். அப்படி சொல்லலாம். இவர்கள் தமிழர்களா இல்லையா என்பது ஒரு தனி விவாதம், அது நடத்தப்பட வேண்டும். அதை இந்த அரங்கத்தில் நாம் கொண்டு வந்தால் அது மிக நீண்டதாக ஆகும் என்பதற்காக விட்டுவிடுகிறேன். நீங்கள் முதலில் கேட்டதை போல இந்த வைக்கம் போராட்டமும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வருவதற்கு. காரணம், நீங்கள் சொன்னது போல கைகால்களிலே விலங்கு, அவருடைய மார்பு பட்டை கைதியன் என்று போட்டு கழுத்திலே தொங்க விட்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து நான் மட்டுமல்ல, அன்றைக்கு ராஜாஜியே மிக கடுமையாக கோபப்பட்டார். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி ஒரு சமூக நீதி என்கிற இடம் ஒதுக்கீட்டுக்கு இடம் தர மறுத்தது. 2 ஏறத்தாழ ஒன்றுதான்.
எல்லோரும் அந்த தெருக்களில் நடக்கலாம் என்கிற சட்டத்துக்கு தான் அவர் அங்கே போய் போராடினார். எல்லோரும் நடக்கலாம், நடக்க வேண்டும், அந்த உரிமை வேண்டும் என்று போராட்டத்தை நடத்திய காங்கிரஸ் கட்சி எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை மறுத்தது. இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை ஐயா திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டிலே கொண்டு வந்து கடைசியாகத்தான் 1925 காஞ்சிபுரத்திலே திருவிக்கா அவர்கள் தலைமையில நடந்த அந்த மாநாட்டிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்படாமல் போன போது அவர் வெளியில வந்தார். அங்கே பெரியாரோடு சிறையிலே கோவை ஐயாமுத்து போன்றவர்கள் இருந்தார்கள். இந்த காங்கிரஸ் வெளியே வருகிற போது அம்மையார் மூவலூர் அமாமல் அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் வெளியில வந்தார்கள். எனவே ஐயா பெரியாரினுடைய அடிப்படை போராட்டம் என்பதே, அடிப்படை கொள்கை என்பதே சமூக நீதிக்கானது. கண்டிப்பாக. இப்போ நீங்க மூவாளூர் அம்மையார் பற்றி சொல்லும்போது இந்த வைக்கம் போராட்டத்தை பொறுத்தவரை 2 பெண்கள் நினைவு கூறப்படுகின்ற ஒரு இடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். தந்தை பெரியார் அவர்களினுடைய துணைவியார் நாகம்மையார் அவர்களும் அவருடைய தமக்கை கண்ணம்மாள் அவர்களினுடைய பங்களிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இல்லையா? அது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது ஐயா போகிற போது உடல்நலம் இல்லை, ஏன் போகிறீங்கன்னு கேட்ட அதே நாகம்மையார் போராட்டத்திற்கு போய் அவர் கைதானதற்கு பிறகு நாகம்மையார் அந்த போராட்டத்திற்கு வந்து அடுத்த இடத்தில் இருந்து அதை வழிநடத்தி செல்கிறார். அது ஒரு பெரிய செய்தி. நாகம்மையார் வந்ததற்கு பிறகு அந்த போராட்டம் ஓய்ந்து போய்விட்டதோ என்று கருதிய நேரத்தில் அந்த போராட்டத்தை மறுபடியும் முன்னெடுக்கிறவராக நாகம்மையார் இருக்கிறார். அது வரலாற்றில் குறித்துக் கொள்ள வேண்டிய செய்தி. வெறும் நாகம்மையார் மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவரை தொடர்ந்து பெண்கள் பலர் அந்த போராட்டத்திற்கு வருகிறார்கள். பெண்களை போராட்டத்திற்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். எனவே நாகம்மையாரினுடைய தியாகம். அதே போல 4 மாதம் சிறையிலிருந்து வெளியில வந்ததற்கு பிறகு இங்கே நண்பர்கள் பிரியனும் அவரும் பேசுகிற போது ரவீந்திரனும் சொன்னார்கள், இங்கே வந்தது அவர் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்தார், 24ஆம் ஆண்டு. வந்தவுடனே இவர்கள் ஏன் கைது செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அங்கே இருந்த திவான் ராகவையங்காரும் இங்கே இருந்த சசிபி ராமசாமி ஐயர் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அங்கே போனால் அவர் போராட்டத்தில் இறங்குவார் என்று இந்த 2 நல்ல மனிதர்களும் தான் பெரியாரை இங்கே கைது செய்தார்கள். பெரியார் சொன்னார், எங்கே இருந்தா என்னடா எல்லாம் சிறைதான் என்றார். மக்களுக்காகத்தான் போராடுற, சிறையில் போவது எந்த சிறையாக இருந்தால் என்ன, விட்டா மறுபடியும் அங்க போய் அந்த போராட்டத்தை தான் நடத்துவேன் என்றார். பிறகு அது இந்த போராட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கண்டிப்பாக அந்த வெற்றி விழாவில் கூட தந்தை பெரியார் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ஏன்னா இதுல வந்து இன்னும் முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அவர் ரெடி ஆயிட்டார் அப்பவே அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. பிரியன் சார், இப்போ இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு எல்லா விஷயங்களையும் பேசும்போது இன்றைய அரசியல் சூழலையும் ஒப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியுமா? ஏன்னா யாரையும் தாழ்த்தி பார்க்காத ஒரு சமத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவோடு மக்கள் மனதில் வந்து அந்த பகுத்தறிவு சிந்தனை மலர வேண்டும் அப்படின்னு. அப்போ இன்னும் இது குறித்து நாம் பேசுகிறோம், இன்னும் இது தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ இதற்கு எதிரான விஷயங்களும் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தானே இது வந்து உணர்த்துது. ஆமாம், கண்டிப்பாக இன்றைக்கி அது நடந்துட்டு இருக்கிறதுன்றது நம்ம நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மக்களை வந்து மத ரீதியாகவும் எந்தெந்த இடங்களில் மத ரீதியாக பிரிக்கணுமோ அங்கெல்லாம் மத ரீதியாக பிரிக்கிறது, எந்தெந்த இடங்களில் சாதி ரீதியாக பிரிக்கணுமோ அங்கெல்லாம் சாதி ரீதியாக பிரித்து ஓட்டு வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி இந்த இளைஞர்களை வந்து திசை திருப்ப ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் வந்து கண்டிப்பாக வந்து எந்த சனாதன சக்திகள் இதை பண்ணுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது இன்றைக்கி இருக்கிற பகுத்தறிவு இயக்கங்களுக்கு அல்லது இந்த மாதிரியான திராவிட இயக்கங்களுக்கு வந்து பொறுப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ஊருக்கு ஊர் வந்து கட்சிகளுக்கு கிளை இருக்கிறதோ இல்லையோ ஜாதி சங்கங்களுக்கு கிளை இருக்கிறது. ஸோ இந்த ஜாதி சங்கங்களை வந்து பயன்படுத்தி கொண்டு பழைய அந்த முறைகளுக்கெல்லாம் போகிறதுக்கு அந்த சமுதாயத்தில் வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் மக்கள் வந்து விளிம்புநிலை மக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த விஸ்வகர்மாலாம் என்ன பின்ன அதானே அவர்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சியோ பாரம்பரியமாக செஞ்சியோ அதனால் அப்போ தான் உனக்கு லோன் அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த ஜாதி எடுக்குமுறையை நீங்கள் அப்படியே வைக்கணும் தானே விரும்புகிறீங்க. அப்போ அந்த ஜாதி எடுக்குமுறை அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு அநீதி சமதர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்ததில்ல. அப்போ இந்த காலத்தில் வந்து அப்போது தமிழக அரசு வந்து அதை விஸ்வகர்மாவை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்,
நாங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம். நீ அந்த பாரம்பரிய கலையை தெரிஞ்சு வச்சுருக்கணும், 18 வயசுக்கு முன்னாடி நீ அதை பழகிருக்கணும், அப்போ தான் உனக்கு வந்து லோன் தருவோம் அப்படின்னா, அது வந்து குலக்கல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லும்போது அதை வந்து இல்லைன்னு மறுக்கிற ஒரு கூட்டம் எங்கே இருக்குன்னா, அதை கன்வின்சிங்காக வந்து அதை மறுத்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா, அதுக்கு மாற்று திட்டம் இவங்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து மத்தியில் ஆள்றவங்க மத்தியில் இருக்குது அப்படின்னா, அந்த அந்த போக்கு எப்படிப்பட்ட ஒரு போக்கு? அது சமதர்மத்துக்கு எதிரான போக்கு, சுதந்திரத்துக்கு எதிரான போக்கு, சகோதரத்துவத்துக்கு எதிரான ஒரு போக்குன்னு நம்ம பார்க்குறோம் அது ஆக்சுவலாக. அப்போ சமூக நீதிக்கு எதிரான போக்காகவும் அதை பார்க்குறோம். இவர் வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த சாத்திர குப்பைகளை கொண்டாந்து மறுபடியும் நம்ம தலையில் கொட்டுற விஷயங்கள் இருக்குல்ல, கொட்டி இந்த மாதிரி கொட்டி மக்களை வந்து திசை திருப்புற விஷயங்களை தொடர்ந்து இங்கே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வைக்கம் போராட்டம் போன்ற விஷயங்கள், பெரியாருடைய அந்த காலகட்டத்தில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒரு ரொம்ப 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்களுக்காக, ரொம்ப ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக, அவருடைய உரிமைக்காக போராடின அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து நம்ம வந்து மேலே வந்து வந்திருக்கோம், அதுக்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க, எந்த இயக்கம் வந்து அதுக்கு வந்து படிப்புக்கான வழியை செஞ்சுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. முதல் ஜீவோவே கொண்டு வந்து பெரியார் போராடி தானே முதல் சமூக நீதிக்கான முதல் திருத்தமே அரசியல் திருத்தமே வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி லெவலில் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் அல்லது முற்போக்கு இயக்கங்களுக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இதை வந்து இது வந்து ரொம்ப தீவிரமாக வந்து களப்பணியாற்ற வேண்டிய ஒரு கடினமான காலகட்டம். ரொம்ப அதான் நான் பல கூட்டங்களில் பல பேசும்போது சொல்லியிருக்கேன். கலைஞர் அவர்களுக்கு இருந்த சவாலை விட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற சவால் பெரிய சவால். இதை விட வரப்போகிற உதயநிதிக்கு இருக்கிற சவால் இதை விட பெரிய சவால். அதனால் இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம வந்து சமூகத்தை வந்து பின்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க இவங்க, அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க மத்தியில். ஸோ இதெல்லாம் மாற்றவே ஓரளவுக்கு மாறி வந்த ஒரு சமூகத்தை மறுபடியும் ஒரு பிற்போக்குத்தனமாக தள்ளுற விஷயம் இருக்குல்ல, இது எப்படி நீங்கள் மறுபடியும் இப்போ கொண்டு வர போகிறீங்கன்னு தான் முக்கியமான விஷயம். ஸோ அதில் திராவிட இயக்கத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ரவீந்திரன் சார், உங்ககிட்டயே அதே தொடர்பாக தான், அதாவது பிரியன் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற சவால்கள் அப்படின்றது, இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அடுத்து வரப்போகிறவருக்கும் இருக்கின்ற சவால்கள் குறித்து பேசினார் பிரியன் சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா 2 விதமான பொறுப்புகள். அவங்க வந்து வெறுமனே மதவாதத்தை விதைத்து கொண்டே போகிறவர்கள், ஒரே வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து இதற்கு இணையாக பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கணும், போராட்டங்களையும் முன்னெடுக்கணும், அதை செயல்படுத்துவதற்கான சட்டங்களையும் வந்து இயற்றுகின்ற ஒரு அதிகாரத்தையும் நாம் வந்து கையில் வச்சுக்கணும். இத்தனை பொறுப்புகள் இருக்கு இல்லையா? உண்மைதான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சமரசம் இல்லாமல் போராடுவதில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை நிலைநிறுத்திவிட்டார். அதனால்தான் அவர் எத்தனை 1000 பட்டங்கள் வாங்கினாலும் இந்த பட்டத்திற்கு இணையாகாது என்று அண்ணன் ராசா சொன்னார். எந்த பட்டம் என்றால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி, அந்த பட்டம் தான். ஆக நீங்கள் அண்ணன் பிரியன் சுட்டி காட்டியதை போல அல்லது ஐயா சுபவி அவர்கள் சொன்னதை போல பொறுப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மிடம் இருக்கிற நம் தலைவர்களினுடைய அந்த பிடிவாதமும் அப்படியே இருக்கிறது. கொள்கை கோட்பாட்டில் எந்த சமரசமும் இல்லாமல். அதுதான் பெரியாரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எது என்று சொன்னால், இந்த போராட்டம் நடந்து இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வருகிற போது ராணியை சந்திச்சுட்டு வந்து ஐயாட்ட கேட்குறாங்க, அதாவது இதை திறந்து விட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், அதாவது இந்த தெருவை நாங்க திறந்து விடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஒரு கண்டிஷன் விதிக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, அவர் நாங்க தெருவை திறந்து விட்ட உடனே கோயிலுக்குள்ள போவோம்னு போராடக்கூடாது ஐயா நாயக்கர். அதாவது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நாயக்கர் அப்படி போராடக்கூடாது. ரைட்? ஐயா சொல்றாரு, இவங்க இப்படி வந்து சொன்ன உடனே அதுலதான் ஐயாவோட குசும்பு நம்ம அங்கேயும் ரசிக்கலாம். அதாவது அவங்க வந்து சொன்ன உடனே அப்படிலாம் நான் போராட மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம், என்னடா போராட மாட்டேன்னு சொல்றாரு. நான் இனிமே போய் மக்கள்கிட்ட போய் கோயில் நுழைவு போராட்டம்னா என்னன்னு சொல்லி அவங்களை எல்லாம் தயார்படுத்தி அதுக்கு பிறகுதான் நான் போராட முடியும், இப்ப உடனே நான் போராட மாட்டேன். அதாவது அதனாலதான் அவங்கள வந்து ஐயா அந்த நக்கல் இருக்குல்ல, நான் போராட மாட்டேன்னு உடனே ஒரு திருப்தி அவங்களுக்கு. ஓ சரி, ஐயா ஏதோ ஒரு நல்ல இதுன்ட்டு. அப்புறம் ஐயா சொல்றாரு, நான் எப்படி உடனே போராட முடியுங்க, நான் போய் மக்கள்கிட்ட பேசணும், ஆலய நுழைவு அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைன்னு அவங்களை எல்லாரையும் உணர வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தான் நான் போராட முடியும், அது வரைக்கும் நான் போராட மாட்டேன் அப்படிங்கிறார்.
அதனாலதான் அவர் ஈரோட்டுக்கு வந்த புறம் பிடிச்சி உள்ள போடுறாங்க. இவர் பழையபடி ஆரம்பிப்பார். ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால், ஐயா பெரியார் போராடியதற்கு பிறகுதான் சுசீந்திரம் கோயிலில் நுழைவு போராட்டம் வந்தது. அதன் பிறகு 1936 அங்கேயே திருவிதாங்கூர்லேயே ஆலய நுழைவு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை விட மிக முக்கியம், திராவிட நாட்டில் மட்டும் அந்த ஐயாவின் தாக்கம் இல்லை. 1930 நாசிக் நகரில் உள்ள காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தில் ஐயா அம்பேத்கர் தலைமையேற்று நடத்துகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த போராட்டத்திற்கு அடிப்படையே வைக்கம் போராட்டம் தான் என்று சொன்னால், திராவிட இனத்திற்கான தலைவன் மட்டுமல்ல தந்தை பெரியார். எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட இனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்கப்பட்ட இனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமான குரலாக வைக்கத்தில் அது கிளம்பியது. ஆனால் இந்தியா முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஐயா ஏற்றி வைத்த அந்த தீபத்தை இன்றைக்கு நம் முன்னால் அணைந்து விடாமல் முன்னை விட வேகமாக அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு போகிறார் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர். நாம் தயாராகி கொண்டிருக்கிறார் நமது அடுத்த தளபதி சகோதரர் உதயநிதி ஸ்டாலின். நிச்சயமாக அவருக்கும் தெரியும் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமூக நீதி ஜோதியை ஐயா பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவரிடமிருந்து தலைவர் கலைஞரிடமிருந்து தளபதியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது சகோதரர் உதயநிதிக்கு தெரியாததல்ல. அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். உறுதியாக சொல்லுகிறேன், எந்த சமரசமும் இல்லாமல் ஐயா பெரியார் பாதையில் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு செல்லும். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அப்போ திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒரு பட்டம் தயாரா இருக்கும்னு சொல்றீங்க. அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் மு க ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியோட பட்டம் தயாராக இருக்குமோ தெரியல. நம்ம பேசலாம். உண்மையிலேயே மகிழ்ச்சி. நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். சுபவி சார், இப்போ வைக்கம் போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது, ஆலய நுழைவு போராட்டம், சுயமரியாதை இயக்கம் முன்னெடுத்த மிகப்பெரிய போராட்டங்கள் அதுல வந்து அடங்கி இருக்கிறது. ஆனா அதிலேயும் வந்து சில வரலாற்று தகவல்கள், முரண்கள், அது எல்லாமே இன்னும் சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா? குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது இப்பவும் வந்து அதுல சில பொய்கள் எல்லாமே கலந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கே. அதாவது வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாகவே இந்த கோயில் நுழைவு போராட்டம் நடக்கிறது. 1924 வைக்கம், 1920 30 வரைக்கும் இங்க இருக்கிற சுயமரியாதை இயக்க தோழர்கள் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்துகிறார்கள். உண்மையாக கோயில் நுழைவு போராட்டம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே தொடங்கிவிட்டது. குறிப்பாக கமுதியிலே நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு தடை விதிக்கப்பட்டது. பிரிவி கவுன்சில் லண்டன் வரைக்கும் போனது ஒரு பக்கம். ஆனால் அந்த வைக்கத்துக்கு பிறகுதான் அது வீரியம் பெற்று 26 முதல் 30 வரைக்கும் மயிலாடுதுறையிலே முத்தமிழ் காவலர் ஐயா கியாபேர் தலைமையிலே போராட்டம் நடைபெற்றது. ஈரோட்டிலே பொன்னம்பல்நாள் அவர்கள், நம்முடைய ஜே.எஸ். கண்ணப்பர் போன்றவர்கள் எல்லோரும் அங்கே போராட்டத்தை எஸ். ராமநாதன் எல்லோரும் நடத்தினார்கள். தொடர்ச்சியாக ஆமா, அது ஈரோட்ல நடந்தது. திருச்சி மலைக்கோட்டையில அதே போராட்டம் நடைபெற்றது. அந்த மலைக்கோட்டையில தள்ளிவிடப்பட்டு பல பேர் அந்த சுயமரியாதை இயக்க தோழர்கள் காயப்பட்டார்கள். நான் போதும் சொல்லுவேன், அந்த மலைக்கோட்டையினுடைய படிகளை உற்று பாருங்கள், எங்கள் தோழர்களின் ரத்தம் அங்கே மிச்சம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனவே அப்படி போராட்டங்கள் நடந்தது. வைத்தியநாதையர் நடத்தியது 1939. இதற்கெல்லாம் மிக பின்னால். ஆனால் பாட புத்தகங்களில் அதுதான் முதல் கோயில் நுழைவு போராட்டம் என்று தவறாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நாம் மறுக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த போராட்டத்தை இன்னும் விரிவாக பேச வேண்டும். ஏன் வைத்தியநாதையர் முன்னெடுத்தார், அதற்கு ராஜாஜி எப்படி பின்புலமாக இருந்தார், என்ன காரணம் என்கிற அரசியல் இருக்கிறது. ஆனாலும் அது முதல் கோயில் நுழைவு போராட்டம் இல்லை. அதை நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். ஒன்றே இறுதியாக நான் என் பதிவாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வலதுசாரிகள் RSS கை ஓங்கி இருந்தாலும் 2 மாநிலங்களுக்குள் இன்னும் அவர்களால் நுழைய முடியவில்லை. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. அதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற சித்தாந்தமும் கேரளாவில் மார்க்சியம் என்கிற சித்தாந்தமும் அவர்கள் உள்ளே வர முடியாமல் தடுத்து நிற்கும் சுவர்களாக, அரண்களாக இருக்கின்றன. இங்கே திராவிடம் என்பது தமிழுக்கும் சமூக நீதிக்குமான பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த திராவிடத்தை உடைத்து விட்டால் அந்த பிற்போக்கு கொள்கைகள் உள்ளே வந்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். திராவிடம் சித்தாந்தம், அம்பேத்கரியம், மார்க்சியம் 3ம் இணைந்து நிற்க வேண்டும் என்றென்றும் என்பதைத்தான்
இந்த வைக்கம் போராட்டம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.